ரயில்வேஸ் நம்ம இந்தியாவுக்கு ஒரு விதமான பிளட் லைன்னு சொல்லலாம். இந்த ரயில்வேஸ் வழியாக தான் நிறைய ஃப்ரைட் மூவ் ஆகுது, பீப்புள் மூவ்மெண்ட் எல்லாமே ரயில்வேஸ் தான் நமக்கு ஒரு ஒரு கிஃப்ட் ஆஃப் இன்ஜினியரிங்னு சொல்லலாம். இந்த கிஃப்ட் ஆஃப் இன்ஜினியரிங் நமக்கு எப்படி வந்து சேர்ந்தது யோசிச்சிட்டேன்னா, அதில் ஒரு மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்கோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், சிஸ்டம்ஸ் இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், இந்த இவ்வளோ டிசிப்ளின்ஸ் ட்ரெயின் ஆன இன்ஜினியர்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து சேர்ந்து கலந்து இன்றைக்கி இந்த ரயில்வே சிஸ்டம் நமக்காக ஆப்ரேட் ஆகுது. வர காலத்தில் இன்னும் எக்ஸைட்டிங்காக ஆட்டானமஸ், ஹை ஸ்பீட், ஆன் டைம், சேஃப் ரயில்வே சிஸ்டம்ஸ் இந்தியாவில் வரத்துக்கு எந்த மாதிரி புது கெரியர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற டாபிக் மேலே ப்ரொஃபஸர் கிளைவ் ராபர்ட்ஸ் பேசிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ப்ரொஃபஸர் கிளைவ் ராபர்ட்ஸ் அவர் வந்து பர்மிங்ஹம் ரயில்வே ரிசர்ச் சென்டரோட ஃபவுண்டர் டைரக்டராக இருந்திருக்கார். பல காலமாக ரயில்வேஸ்லேயே ரிசர்ச் பண்ணியிருக்கார். அவரோட பேசி நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிது. நீங்களும் கேளுங்கோ, கேட்டு உங்கள் லைஃப்பில் இன்ஃபார்ம்டு கெரியர் டெசிஷன்ஸ் எடுங்கோ. வணக்கம்.